Hello friends, welcome to JP ILLAM. இன்னைக்கு நாம இந்த வீடியோல காலிஃப்ளவர் சில்லி ஃப்ரை எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஒரு காலிஃப்ளவர் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நான் ஒரு பாத்திரத்துல தண்ணி சூடு பண்ணி வச்சிருக்கேன். அதுல கொஞ்சம் உப்பு போட்டுட்டு கலந்து விட்டுட்டு கட் பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவர் எல்லாம் அதுல போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட போறேன். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம தண்ணியை வடிச்சு எடுத்து கிளீன் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்து வச்சிருக்கேன். இதுல 2 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் மைதா மாவு போட்டுக்கலாம், 2 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர், அப்புறம் 2 ஸ்பூன் ரவை மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சி வச்சிருக்கேன். அதையும் இதுல போட போறேன். ஒரு சின்ன ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இதுக்கெல்லாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு பஜ்ஜி மாவு பதத்துக்கு நாம இத கரைச்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி மாவை நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இப்ப இந்த மாவுல நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற காலிஃப்ளவர் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயை அடுப்புல வச்சு எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம கலந்து வச்சிருக்கிற காலிஃப்ளவரை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நாம இதுல ரவா போட்டிருக்கிறதுனால காலிஃப்ளவர் ரொம்ப கிறிஸ்பியா வருங்க. நீங்களும் இதே மாதிரி ஒரு வாட்டி உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காலிஃப்ளவர் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா போட்டு எல்லா காலிஃப்ளவரையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த காலிஃப்ளவர் சில்லி ஃப்ரை பண்றது ரொம்ப ஈஸிங்க. நீங்களும் கண்டிப்பா உங்க வீட்ல ஒரு வாட்டி இதே மாதிரி செஞ்சு பாருங்க. இப்போ நம்மளோட காலிஃப்ளவர் சில்லி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.